ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா, ஹவு டு அப்லோட் ஏ டேட்டா இன் கூகுள் ட்ரைவ். சார் இந்த கூகுள் ட்ரைவ்னால் என்ன? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அது தெரியணும். இப்போ இந்த கூகுள் ட்ரைவுங்கிறது இட்ஸ் அ குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியா. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கூகுள் ட்ரைவுங்கிறது ஒரு குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொன்னாங்க. இப்போ குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியானா என்ன அப்படின்னிங்கன்னா, நம்மளோட டேட்டாவை ஒரு குளோபல் ஸ்டோரேஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கன்னா, எனி ஒன் கேன் ஆக்சஸ் த டேட்டா. அந்த டேட்டாவை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், யார் வேணாலும்னா இப்போ வந்து நான் கூகுள் ட்ரைவில் இல்லை, என்னோடய ஜிமெயிலில் இருக்குது அப்படின்னிங்கன்னா, அந்த ஜிமெயிலில் யூ கேன் ஸ்பெசிஃபிக்லி யூ ஷுட் மென்ஷன் ஸோ விச் கேண்டிடேட் கேன் ஆக்சஸ் திஸ் டேட்டா. அதாவது நீங்கள் இப்போ ஜிமெயிலில் மூலிமா நீங்கள் வந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு கூகுள் ட்ரைவ் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னிங்கன்னா, இப்போ ஜிமெயிலில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 25 MBக்கு மேலே டேட்டா சென்ட் பண்ண முடியாது. இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா, we can't send apart from character user interface data. அதாவது graphical user interface டேட்டாவை மோஸ்ட்லி நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியாது. யூ கேன் சென்ட் இட் அவுட் ஒன் அண்ட் ஒன்லி இன் கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் டேட்டா. சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, ஒரு நோட்பேட் ஃபைலில் ஒரு நோட்பேட் ஃபைல் டேட்டாவையோ இல்லை எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஸோ ஆடியோ, வீடியோ இந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும்தான் உங்களால் சென்ட் பண்ண முடியுமே தவிர, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன், ஒரு சாஃப்ட்வேர் ஃபைலில் சென்ட் பண்ண முடியாது. ஜிமெயிலில் ஒரு சாஃப்ட்வேர் ஃபைலை சென்ட் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, ஒரு கம்ப்ரெஷன் ஃபைலில் உங்களால் ஜிமெயிலில் சென்ட் பண்ண முடியாதுங்க. இந்த கம்ப்ரெஷனில் 2 கேட்டகரி இருக்குது. என்னென்னா, ஒன்று ஜிப்பு, இன்னொன்று இசட்ஐபி. அதாவது ஜிப் ஃபார்மேட் டேட்டாவை உங்களால் சென்ட் பண்ண முடியாது ஜிமெயிலில். அதே மாதிரி .rar அந்த ஃபைலையும் உங்களால் ஜிமெயில் மூலிமா சென்ட் பண்ண முடியாது. அப்போது நம்ம இதிலேருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் .exe ஃபைல், அதாவது அதுதான் அப்ளிகேஷன் ஃபைலுன்னு சொல்லுவாங்க, அதை தான் சாஃப்ட்வேர் ஃபைலுன்னு சொல்லுவாங்க. .exe அப்ளிகேஷன் ஃபைலுன்னு சொல்லலாம், இல்லை சாஃப்ட்வேர் ஃபைலுன்னு சொல்லலாம். அப்போ .exe ஃபைலை உங்களால் சென்ட் பண்ண முடியாது. எதில்? இமெயிலில். அதே மாதிரி இமெயிலில் .zip அப்படிங்கிற ஒரு ஃபைலையும் உங்களால் சென்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி .rar ஃபைலையும் உங்களால் சென்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபைலெல்லாம் நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, வி ஷுட் டிபெண்டிங் ஆன் குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியா. அப்போ அந்த குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியாவை நீங்கள் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரி சார், இந்த குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியாவை நம்ம டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இந்த குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியாவை யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க? இந்த குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார்? கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியாவை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க? கூகுள், அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட். சரி சார், கூகுள் ப்ரொவைட் பண்ணுற குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியாவோட நேம் என்ன? ஜி ட்ரைவ், கூகுள் ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாங்க, இல்லை ஜி ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க? கூகுள். இதே இது அமேசான் ப்ரொவைட் பண்ணுற குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியாவை என்னென்னு சொல்லுவாங்க? AWSன்னுவாங்க. ஸோ அமேசான் வெப் சர்வீஸ், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இப்போ குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியா அமேசான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நேம் என்ன? AWS. இதே இது மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன சார் அப்படின்னீங்கன்னா, அவங்க 2 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன் ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியா நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒன் ட்ரைவ் அப்படிங்கிறாங்க. சரி சார், செகண்ட் குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியா நேம் என்ன? அஷூர், AZURE, அஷூர் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த அஷூர் எதுக்கு யூஸ் ஆகும், ஒன் ட்ரைவ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா, இப்போ அஷூரில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ மொபைலில் இருக்கிற நம்மளோட வாட்ஸ்அப்போட டேட்டாஸு, ஸோ இந்த மொபைலில் இருக்கிற எனக்கு ஒரு சீக்வன்ஸ் டேட்டாஸ், எக்ஸாக்டாக சொல்லணும்னா எனக்கு சீக்வன்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அஷூர் யூஸ் பண்ணுறாங்க. நான் சீக்வன்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒன் ட்ரைவ் யூஸ் பண்ணுறாங்க. சரி சார், இதில் யார் சார் ஃபெமிலியரா? கூகுள் ட்ரைவா, AWSஆ, அண்ட் தென் ஒன் ட்ரைவா, இல்லை அஷூரா? இல்லை யார் சார் ஃபெமிலியரு? மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் யூஸ்ட் கூகுள் ட்ரைவ். ஏன்னா எல்லாருமே வந்து கூகுள் ட்ரைவ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரி சார், இந்த கூகுள் ட்ரைவோட அவுட்லைன், அதாவது கான்ஃபிகரேஷன் என்ன சார் அப்படின்னீங்கன்னா, கூகுள் ட்ரைவ் அக்செப்ட் 15 GB டேட்டா வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது இந்த கூகுள் ட்ரைவில் நீங்கள் 15 GB டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
சார் இன்னும் எனக்கு புரியல சார், எனக்கு ஜிபினா என்னன்னே தெரியாதே சார் அப்படின்னீங்கன்னா, மொபைல் மூவி இருக்கு இல்லையா, இது மாதிரி நீங்கள் 60 மூவிஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். 60 மூவி வந்து நீங்கள் கூகுள் டிரைவில் 60 மூவிஸ் யூ கேன் அப்லோட் இன் குளோபல் ஸ்பேஸ். ஈச் மூவி கெப்பாசிட்டி இஸ் 250 MB தான். அதாவது ஒவ்வொரு மூவியோட கெப்பாசிட்டி 250 அப்படின்னா யூ கேன் ஸ்டோர் அப் டு 60 மூவிஸ் இன் யுவர் குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியா. லைக் கூகுள் டிரைவில் உங்களால் 60 மூவிஸ் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு மூவியோட கெப்பாசிட்டி எவ்வளோ சொன்னோம்? 250. அப்போ நீங்கள் 4 மூவி அப்படின்னீங்கன்னா 1 ஜிபிங்க. 4 மூவி அப்படின்னீங்கன்னா 1 ஜிபி. இப்போ 4 × 15 போடுங்க, 60. அப்போது உங்களால் 60 மூவிஸ் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். எதில்? உங்களோட குளோபல் டிரைவில். சரி, இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த குளோபல் டிரைவில் இன்னொன்று, சரி சார் இந்த குளோபல் டிரைவில் நான் அப்லோட் பண்ணிட்டேன், இதனால் என்ன சார் யூஸோ? ஸோ நீங்கள் வந்து இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஜிமெயில் அப்படின்னீங்கன்னா நான் டேட்டா சென்ட் பண்ணும்போது எனக்கு டரையும் இமெயில் ஐடி இருக்கணும். இப்போ டார்கெட் பர்சன்ஸ்க்கு டரையும், அதாவது ரிசீவ் பண்ணுறவங்கள்ட்டையும் இமெயில் இருக்கணும். மேபி அது ஜிமெயிலில் இருக்கலாம், இப்போ எனக்கு யாகுவில் இருக்கலாம், இல்லை எனக்கு அவுட்லுக்கில் இருக்கலாம். இப்போது மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற இமெயிலுக்கு பேர் அவுட்லுக்கு, இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ வந்து ஹாட்மெயில்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற மெயிலுக்கு பேர் ஹாட்மெயில்னு சொல்லலாம், இல்லை அவுட்லுக் மெயில்னு சொல்லுவாங்க. அதே கூகுள் ப்ரொவைட் பண்ணுற மெயிலுக்கு பேர் ஜிமெயில்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இன்னொன்று இருக்குது, ரெட்டிஃப்னு இருக்குது. அந்த ரெட்டிஃப் மெயிலும் இப்போ வந்து இருக்கணும். அதாவது நான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ சென்டர்கிட்டரையும் இமெயில் ஐடி இருக்கணும், ரிசீவர்கிட்டரையும் இமெயில் ஐடி இருக்கணும். அப்போ தான் அவங்களால டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியும். இது வரைக்கும் ஓகே. ஆனால் இப்போ சென்டர்கிட்டார மட்டும் இமெயில் ஐடி இருந்தால் போதும், சென்டர்கிட்டார மட்டும் இமெயில் ஐடி இருந்தால் போதும், ரிசீவர்கிட்ட இமெயில் ஐடி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த கான்செப்டில்? குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியா. லைக் கூகுள் டிரைவில் எனக்கு டேரக்ட் நான் அப்லோட் பண்ணி வச்சுருவேன் குளோபல் ஸ்பேஸில், யார் வேணாலும் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணுற எல்லாருக்கிட்டாரையும் எனக்கு டேரக்ட் இமெயில் ஐடி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இல்லை சார் எனக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து யார் டவுன்லோட் பண்ணிக்காங்கன்ற எனக்கு ஸ்டேட்டஸ் வேணும் சார். எனக்கு இப்போ வந்து ஒரு 1 lakh கேண்டிடேட் என்னோட டேட்டாவை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு அது தெரியாமல் போயிடும். எனக்கு என்னோட டேட்டாவோட வேல்யூ என்னென்னு தெரியாமல் போயிடும். அப்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஆப்ஷன் நம்பர் 2, இமெயில் ஐடி எக்ஸிஸ்ட் கேண்டிடேட் ஒன்லி கேன் டவுன்லோட் திஸ் டேட்டா. Please underline this word. Second option indicate you can download. Which one has email ID? யாருக்கிட்டலாம் இமெயில் ஐடி இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த குளோபல் ஸ்டோரேஜ் ஏரியாவில் இருக்கிற டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்மளால் செட் பண்ண முடியும். இது வந்து ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ இன்னொன்று தேர்ட் ஆப்ஷன்ஸ். சரி சார், இப்போது ஆப்ஷன் நம்பர் 2ல் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். என்னென்னா, இப்போது சார் இப்போ வந்து அன்னோன் பர்சன்ஸ் யாரோ ஒருத்தங்க சார், தெரியாத ஒருத்தங்க யூஎஸில் இருக்காங்க. they are such want data in Google engine. அதாவது google.com போயிட்டு அவங்க ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறாங்க. அவங்க இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து டைட்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து சர்ச் பண்ணுறாங்க கூகுள் டிரைவில்.